நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் பேச போகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 30வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நீங்க அப்படி கீழே படிக்கும் போது நான் 1-2 வேர்டை டச் பண்ணிட்டு செய்திக்குள் போக விரும்புகிறேன். இது கடந்த நாளிலே ஆவியானவர் மறுபடியும் இதை வலியுறுத்தினார். ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது லாக்டவுனுக்கு முன்னாடி சொன்னதுனால கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கும் அது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன். போன வாரம் சொன்னதே கேட்டா இப்போ எல்லாரும் கண்ணு வெளியே வரும். அதனால நான் அதை கேட்கல. ஆமென். ஆனால் இந்த வார்த்தையை கடந்த நாளிலே இந்த அதிகாரத்தை பொதுவாக ஒரு வசனத்தை ஆண்டவர் தரும்போது அந்த அதிகாரத்தை பார்ப்பது வழக்கம். அப்படி பார்க்கும்போது அதிலே சில காரியங்களை ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாய் கொண்டு வருவார். அதிலிருந்து கர்த்தர் ஏதோ சொல்ல விரும்புகிறார். அப்படி ஒரு வார்த்தை தான் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். இது ஏற்கனவே சொல்லப்பட்டால் இன்னைக்கு அப்படி என்றால் ஆண்டவர் ஏதோ ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி நம்மை துரிதப்படுத்துகிறார். அதுல ஒரு முக்கியமான காரியம் எல்லாரும் கவனிக்கிறீங்க நம்புகிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை நீங்க யார் எப்படி கேட்கறீங்கன்னு தெரியாது. வார்த்தை நம்ம கேட்கிற சாட்சிகள் எல்லாமே ஆமென். ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கிறோம், அது ஓகே. ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேல அவர்களுக்குள்ளே வார்த்தை எழுப்பின விசுவாசம். அவங்க அந்த வார்த்தையை, அந்த சின்ன குழந்தையை பற்றின சாட்சியை கேட்கும்போது டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை சொல்றாங்க. அது அவங்களை பாதிக்காது இருக்க அவங்கள நம்ப பண்ணின வசனத்தை அவங்க என்ன செய்தாங்களாம்? திரும்ப திரும்ப கேட்டார்களாம். அதுபோல ஆவியானவர் இன்னைக்கு பிரத்யட்சமாக நம்மோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார், ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். உங்களோடு பேசின வார்த்தைகளை நீங்க எழுதி வைங்க. நீங்க அப்படி எழுதி வைக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அதை திரும்ப திரும்ப பாருங்கள். இதுவரை அப்படி ஒரு பழக்கம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம் தெரியுமா? உங்க பைபிள்ல நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த வேர்டை மார்க் பண்ணியிருப்பீங்க. அது நல்ல பழக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்க ஒரு நோட் புக்கை வாங்கி அல்லது ஒரு டைரியை வாங்கி நீங்க கண்டிப்பா கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தையை எழுதி வைக்கணும். ஆமென், ஆமென். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு இது செய்யறவங்க வாழ்க்கையில நிறைவேறிட்டு என்கிற சாட்சியை கர்த்தர் கேட்க வைக்க போகிறார். ஆமென். கூடுமான வரையில் நீங்கள் சர்ச்சிலேயே ஒரு நோட்டை கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் எழுதி வைங்க, ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஹல்லேலூயா. ஆமென். சிலர் வந்து ஐபேட் அல்லது மொபைல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இதிலெல்லாம் டைப் பண்ணி வைப்பாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உங்ககிட்ட பேசினது எங்கன்னு கேட்டால் நீ என்கிட்ட எடுத்து காட்டணும். அது நீ எதில் காட்டுறேன்னு எனக்கு தெரியாது. ஐபேடில் காட்டுறியோ, மொபைலில் காட்டுறியோ, ஆமாம் நோட்டில் காட்டுறியோ, டைரியில் காட்டுறியோ. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே எப்படி மாறிட்டு இருக்கு தெரியுமா? அட்வான்ஸாக மாறிட்டே இருக்கிறது. ஆமாம். நான்லாம் இப்போ மெசேஜ் எடுக்கிறது ஃபுல்லாக எதில் தானா? இதில் தான். எனக்கு இது ஈஸியாக இருக்கிறது. எதில் காட்டுறியோ தெரியுது. ஆனாலும் டைரி வச்சுருப்போம். எங்கே வச்சுருப்போன்னா அது பர்சனலாக வச்சுருப்போம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் அதை வார்ன் பண்ணார், அதை சொல்கிறார். ஏன்னா வந்து நீயே அது தரையில் போடாத, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு உனக்கு தெரியணும். 22 வருடம் கழித்தும் யோசேப்பு சொப்பனத்தை நினைத்தான் இருக்கு. ஆமாம். பொதுவாக சொப்பனெல்லாம் ஞாபகத்துக்கு ஈஸியாக வந்துருமா? கண்டிப்பாக வராது. நான் காலையில் ஒரு சொப்பனம் பார்த்தேன். என்ன சொப்பனம் அதுதான் தெரியல. நான் அது பார்க்கலான்னு திரும்பவும் தூங்குனே வரல. சிலர் சொப்பனம் கண்டினியூ ஆகிறதுக்குன்னு திரும்பவும் தூங்கும். 22 வருஷம் கழிச்சு ஒருத்தன் சொப்பனத்தை நினைவு கூறுகிறான்னா அவன் மனசுல அது எவ்வளவு ஆழமா எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நீங்க வசனம் நல்லா கேளுங்க. அதுல உங்களுக்கான ரேமா வரும் பாருங்க.
நீங்க வீட்டில் போய் நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை. சொல்லிட்டு அடுத்து சொல்றார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 வார்த்தையை நீங்க பாருங்க. அதாவது ஒரு வசனத்துல ஒரு லைன் அப்படி நமக்கு முன்னாடி எடுத்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க தெரியுமா? அந்த நீங்க இந்த ஸ்கிரீன்ல எல்லாம் பார்க்கும்போது அதை மட்டும் ஹைலைட் பண்றது. ஆண்டவர் பேசும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க பைபிள் அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அந்த வேர்டு மட்டும் நமக்கு முன்னாடி இப்படி ஹைலைட் ஆகி தெரியும். அது மட்டும் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணது போல இருக்கும். ஆமென். நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னோடு பேசின வார்த்தைகளை எழுதி வை, இதோ நாட்கள் வரும். ஹல்லேலூயா. என்ன நாட்கள் வரும்? அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் என் ஜனத்திற்கு சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்து கொள்வார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதோ நாட்கள் வரும், நான் சுதந்தரித்துக் கொள்வேன். இதோ நாட்கள் வரும், நான் சுதந்தரித்துக் கொள்வேன். சொல்லிட்டு அடுத்து சொல்ற, இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. அப்ப நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க, எழுதி வைக்கணும். எழுதி வைக்கணும். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு இப்ப நான் கேட்டு கை தூக்க சொன்னா எல்லாருக்கும் கை தூக்க முடியாது. அதனால அப்படி ஒரு வருத்தத்தை நான் இப்போ உருவாக்க விரும்பல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் இதை செய்ய சொல்லுகிறார். எனக்கு தெரியும், இதை நான் டச் பண்ண ஒரு 10 நிமிஷம் போயிடும், செய்திக்குள்ளே போக முடியாதுன்னு தெரியும். ஆனால் ஆவியானவர் நமக்கிட்ட ஒன்று செய்ய சொல்லும் போது நம்ம அதை செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. நீ எழுதி வை. நீங்கள் வீட்டில் போங்க, இப்போ போயிடாதீங்க. நீங்கள் அப்போ அவர் சொல்லிட்டார் வீட்டுக்கு பார்ப்போம், வீட்டில் போய் ஒரு நோட்டு வாங்கி எழுதுங்க. உங்ககிட்ட பேசினது அது யார்கிட்டையும் காட்டணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த டேட்டில் என்னோட பேச. ஒருவேளை எல்லாம் மறந்துருக்கும். உங்கள் நினைவில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எழுதி வைங்க. டேட்டு ஞாபகத்தில் இருந்தால் டேட் எழுதி வைங்க. டேட்டு ஞாபகத்தில் என்னாலும் பரவாயில்ல, நினைவில் நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். அதாவது ஆசீர்வாதத்தின் முதல் படியே என்ன தெரியுமா? கீழ்ப்படி தான். ஆண்டவர் புதுசாக வசனம் எழுத சொல்லலை. ஆமே, நான் இப்படி ஒரு தூதன் பறந்து வருகிறதை காண்கிறேன் அப்படின்னு எழுதண்டா. கர்த்தர் உங்ககிட்ட பேசினது. இது ஒரு விசுவாச கிரியை. ஆமென். இதோ நாட்கள் வரும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டீங்கல்ல? ஆமென். அப்ப எழுதி வைப்பேன், பொருத்தனம் பண்ணியிருக்கேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமா கேளுங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆமென். நல்ல கவனிங்க. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதே போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஆனாலும் சொல்லனா, ஏற்கனவே யாக்கோபை குறித்து சொன்னது அவனுக்கு திகில் உண்டென்றல்ல. ஆமென். அவனை குறித்து சொன்னது அவன் சுதந்தரிக்க போகிறான். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிற சத்தம் என்ன சத்தம்? திகில் உண்டு, திகிலை உண்டு பண்ணுகிற சத்தம், தத்தளிப்பை உண்டு பண்ணுகிற சத்தம். ஆனா யாக்கோபை குறித்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? அவன் சிறையிருப்பை திருப்புவேன், அவன் சுதந்தரிப்பான். நல்ல கவனமா கேளுங்க. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து சொன்ன வார்த்தை இருக்கும் போது எத்தனை திகில் உண்டாக்குகிற, கலக்கம் உண்டாக்குகிற காரியங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும், ஆனாலும் அவன் அதற்கு ஆனாலும் 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 ஆனாலும்
ஆமே அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல போல பியூட்டிஃபுல். ஆனால் அப்படின்னா ஒரு பயம். ஆனாலும் அப்படின்னா ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஆனாலுக்கும் பட்டு தான், ஆனாலுக்கும் புட்டு தானா, அதுக்கும் பட்டு தான், எல்லாம் முடிஞ்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும், ஆனா அப்படின்னா போச்சு. ஆனாலும் ஏன்னா அவனை குறித்து நீ எழுதி வச்சிரு. ஆமென். அப்ப என்னை குறித்து ஆமென் தேவன் எழுதி வைத்தவைகள் என் வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு பல போராட்டங்கள், பல தத்தளிப்புகள் என்னை சுற்றி நடக்கும். ஆனாலும், எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆனாலும், ஆனாலும் நான் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். நான் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திகில் திகில் ஆமென் தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். தத்தளிப்பின் சத்தம் கேட்கும் போது உடனே நீங்க எதை தெரியுமா ஓபன் பண்ணணும்? எழுதி வச்சத, எழுதி வச்சத நீங்க ஓபன் பண்ணுங்க. எதுக்கு எழுதி வைக்க சொல்றாரு தெரியுமா? ஆமென். நேர்ச்சை கிடையாது. இப்படி ஒரு 10 இடம் எழுதுனா அப்படி கிடையாது. உனக்கு இந்த தத்தளிப்பின் சத்தம் வரும் தெரியுமா? ஒரு துர்ச்செய்தியோ உன்னை தத்தளிக்க பண்ணுகிற, அவ்வளவுதான் உன் வேலை அவுட்டு, அவ்வளவுதான் அவங்க வந்துட்டாங்க, உன் பிரச்சனை இதோட முடிஞ்சது, இது பிரச்சனை அவ்வளவுதான் பெருசாயிட்டு, இப்படிப்பட்ட உன்னை தத்தளிக்க பண்ணுகிற செய்தி வரும்போது இமீடியட்டா உன் கையும் கண்ணும் எங்க போகணும்னா கர்த்தர் உனக்கு சொன்ன உடனே நீங்க போயிருங்க. அவ்வளவுதான், போயிருங்க. இப்படி இப்படி செய்த ஒரு நபர் உண்டு. யார் தெரியுமா? யோசபாத். யோசபாத். யோசபாத்துக்கு விரோதமா அதான் சொன்ன, இதை டச் பண்ணா இழுத்துறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை இந்த காரியத்தில் உருவாக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு விசுவாச பாதையில இந்த பரீட்சையில கர்த்தர் ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல யோசபாத்துக்கு விரோதமாக நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்ததும் யோசபாத்துக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? பயம் வந்துட்டுன்னு 3வது வசனத்துல இருக்கு. பயம் வந்துச்சு. உடனே ஆண்டவர் சமூகத்தில் போறான். எல்லா யூத ஜனத்தையும் உபவாசத்தை கூறிட்டான். தேவ சமூகத்தில் வந்து அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான். 5:6 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, இவ்வளோ தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவன் வார்த்தை உடையவனுக்கு விரோதமா ஒருத்தன் வாரானா அவன் யாரோட எதிர்த்து நிற்கிறான்? தேவனோடு. தேவனோட யாருக்கும் எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் அறிக்கை பண்ணும். அவன் ஏன் அறிக்கை பண்றான்னா, அடுத்த வசனத்தை பாருங்கள். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இந்த தேசத்து கொடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனான ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா அப்படிங்கிறான். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, இது கர்த்தர் சந்ததிக்குன்னு கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தார்? ஒரு சீசனுக்குன்னா என்றைக்கும் என்று கொடுத்துட்டார். அப்ப பிரச்சனை வரும்போது இவன் எதை தான் எடுத்து முன்வைக்கிறான் தெரியுமா? வார்த்தைய. வார்த்தைய. ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தை வைக்கிற ஆண்டவர் அவங்க இப்படி சொல்லி இருக்கிறாங்க. 9வது வசனத்துல தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். 10வது வசனம், இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது ஆமென் அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை
துரத்தி விட வருகிறார்கள். அப்பா, இது நீங்க சொன்னதுப்பா, இது நீங்க தந்ததுப்பா, ஆனா இதிலிருந்து வெளியே விரட்ட, இதிலிருந்து எங்களை நிர்மூலமாக்க வர்றாங்க. தேவரீர் நியாயம் செய்ய மாட்டீரோ, நிற்க எங்களுக்கு பலனில்லை, செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று 12வது வசனத்திலே அடுத்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். வசனம் போடுறவங்க கொஞ்சம் ஆமென் ஹல்லேலூயா. உடனே சொல், நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்க, நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க, அவங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, இது உனக்கு தான், இது சந்ததிக்கு தான், அப்படி சொல்லி இருக்கும்போது இதிலிருந்து எங்களை இல்லாம ஆக்க வர்றாங்கப்பா. நீர் நியாயம் செய்ய மாட்டீரோ, நாங்க உங்களை தான் பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில தத்தளிப்பின் சத்தம் வரும்போது உங்களோடு பேசின வார்த்தையை நீங்க புரட்டிட்டீங்கன்னு வைங்களேன், கண்கள் எங்க போகும் தெரியுமா? கண்கள் எங்க போகும் தெரியுமா? கண்கள் எங்க போகும்? இப்படி பாப்போம், என்னாண்டு ஒரு இது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமா. இன்னைக்கு எதெல்லாமோ கேட்கறதுனால கண்ணு மேல போக மாட்டேங்குது. ஆமே, கண்கள் மேல போகணும். தத்தளிப்பின் செய்தி வரும்போது என்னோட பேசின வார்த்தைகள், நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனமும் மாறிட மனிதன் அல்லவே, இயேசுவே நீர் சொன்ன நாமல் நிறைவே. ஆமென் ஆமென். அவன் இப்படி பார்க்கிறான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அங்க இருக்கிற யகாசியல் என்கிற ஆசாவின் புத்திரர்கள் ஒருவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கிச்சு. நீங்க வசனத்தை பிடிச்சிட்டு மேல பாத்தீங்கன்னா இறங்க வேண்டியவர் இறங்குவார். அவர் இறங்கும் போது பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் சாத்தியமே இல்லாதது ஆவியினால நல்ல கைகளை தட்டி சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகும். இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆமென். சாத்தியம் இல்லாதது. உங்க தலைமுறை குறித்து வார்த்தை வாங்குங்க. ஆண்டவர் சமூகத்துல தந்த வார்த்தை எழுதி வைங்க. நம்ம எல்லாம் விட்டுறோம். கேட்டா நம்மளே, ஆண்டவரை நான் மறந்தாலும் நீர் மறக்க மாட்டீர். ஆமென். நான் மறந்தாலும் இப்படியெல்லாம் ஜெபிக்கிறவங்க உண்டு. சில பார்க்குறாங்க, என்ன கரெக்டாக சொல்றாரு. ஆமென். ஆண்டவர் நீர் என்னோடு பேசின வார்த்தை எனக்காக நினைத்து நிறைவேற்ற. அவங்ககிட்ட என்ன பேசினேன், அது ஆண்டவரை கேட்குற என்னை விட பேசுகிற உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவரை ஆமென். இல்லை என்ன பேசுகிறேன் அவங்ககிட்ட. தாவீது சொல்றார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை என்னை நம்ப பண்ணீங்கல்ல என் சிறுமையிலிருந்து, அதுதான் எனக்கு ஆறுதல், அதுதான் ஆறுதல். இப்போ இந்த வசனத்தை சொல்லணும்னா, வாழ்க்கையில் ஒரு துயரம் வரும்போது பேசின வார்த்தையை புரட்டுவார். நீங்க பைபிளை புரட்டுங்க, உங்க டைரியை புரட்டுங்க. நீங்க பாருங்க, நெருக்கம் வரும்போது ஓடி போய் உட்காந்துட்டு பைபிள் எடுத்துருங்க. பேசின வார்த்தையை மார்க் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து பாருங்க. எழுதி வச்சிருப்பீங்கல்ல, எடுத்து பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்க கண்ணு ஆட்டோமேட்டிக் எங்க தெரியுமா போகும்? என்ன ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்கப்பா, நான் இருக்கு நீங்க சொன்னது, எனக்கு வேற தெரியாது. என் கையில் நீங்க சொன்ன வார்த்தை இருக்கு, என் கண்ணு உங்களை பார்க்குது. அடுத்து என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க. அவர் இறங்கினார், இறங்கி சொல்றார், யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. யுத்தம் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். இன்னைக்கு நீ கேட்கிற தத்தளிப்பின் சத்தம் அல்ல உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பார், தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதுதான் சொல்லுகிறார், இது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவார். அப்படி ரட்சிக்கிறவர் சொல்லுகிறார். ஆமென். அந்நாளிலே எரேமியா 30:8
நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தத்தளிப்பை நான் எடுத்து போடுகிறேன். யாக்கோபின் வாழ்க்கையை வைத்து அவன் யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள் அல்லது 3 காரியங்கள், அதையும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். அதாவது வார்த்தை உடையவன் வாழ்க்கையில் தத்தளிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் யாக்கோபின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். நம்ம வாழ்க்கையில் தத்தளிப்பு வரும்போது நம்ம உடனே என்ன தெரியுமா நினைக்கிறோம்? வார்த்தை என் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினைக்கிறோம். யாக்கோபு வார்த்தையை கேட்கும்போது தத்தளிப்பு இல்லை, ஆனால் வார்த்தையை கேட்ட பிறகு அவன் வாழ்க்கையில் தத்தளிப்பு வந்தது. யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள். ஒரு நபர் லாபான், 2வது ஏசா, 3வது ஒரு நபர் உண்டு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமென். ஒய்ஃப், அது நைஃப். யோசேப். ஆமென். அப்படி பார்க்குறீங்கள, செய்தி வரும்போது புரியும். யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள். ஆமென். லாபான் யாரு? என்ன கோரஸ். ஏசா யாரு? யோசேப் யாரு? யாரு? மகன். அப்போ நம்ம பாதுகாப்பாக ஒரு 4 சுவரை கட்டிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிறவங்களால தான். நம்ம கொசு வரக்கூடாதுன்னு உள்ளே இருந்தா உள்ள பெரிய பாம்பே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த 3 அனுபவங்களை காண்பிக்கிறது. லாபானின் செயல் என்ன அப்படின்னா, அதாவது லாபான் யாக்கோபுக்கு நல்ல உறவின் முறையா, அதாவது யாக்கோபு வீட்டில் யாக்கோபின் தாயும் தகப்பனும் இந்த யாக்கோபை எங்கே தான் போக சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? லாபான் வீட்டுக்கு. எதுக்காக அனுப்புவாங்கன்னு சொல்லுங்க? அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு. யாக்கோபை அனுப்புனதே எதுக்கு தான்? கல்யாணத்துக்கு. அதனால தான் போனதும் போய் பயோடேட்டா கொடுத்துட்டான், பார்த்ததும். ஆமாம். அவன் அவங்க போய் அப்படி இல்லை, அவனை அனுப்புனதே அதுக்கு தான் அனுப்புனாங்க. பெண் பார்க்க தான் அனுப்புனாங்க. அவனை அனுப்புனதே அதுக்கு தான் அனுப்புனாங்க. ஈசாக்குக்கு ஆபிரகாம் வேலைக்காரனை அனுப்புனாரு. பையன் வந்ததும் எங்களுக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். ஆமாம். அதாவது நாங்களே பார்க்குறோன்னு போனவங்களுக்கு தான் 1 2 ஒரே குழப்பமாக இருக்கும். இவர் பொண்ணு பார்க்க தான் போனது, பாதுகாப்புக்காக. அப்போ மாமனார் அதாவது லாபான் இவனை கேர் பண்ணிப்பான், இவனை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. லாபானும் நல்லா பேசுகிறாரு. ஓ, என் சகோதரியருடைய பையனா, அடா மகனே, மருமகனே, அப்படி தூக்கி போட்டு அப்படி தான் அவன் லைஃப் ஆச்சு. அவன் நேராக உள்ளே கொண்டு வந்தாச்சு. பார்த்தா இவன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் புரியாத ஒன்று போக போக புரிந்து கொண்டது. என்ன அப்படின்னா, இந்த லாபான் தன்னுடைய லாபத்துக்காக என்னை பயன்படுத்துகிறான். எனக்கு நன்மை உண்டாக அவன் செய்யவில்லை, தன்னுடைய லாபத்துக்காக. அதாவது நம்ம கிட்ட பழகிறவங்க, நம்மோடு பேசுகிறவங்க, நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்க, நம்ம கிட்ட நெருக்கமாக இருக்கிறவங்க, நமக்கு உதவுவது போல தங்களை காண்பிக்கிறவர்கள் தங்களுடைய லாபத்துக்காக மட்டுமே நம்ம கிட்ட நெருங்குறாங்க, பேசுகிறாங்க, பழகுறாங்க என்று நினைக்கும் போது நம்ம இருதயம் சோர்ந்து போயிடும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஏமாந்துட்டோமோ. அவன் இந்த லேயாள் விஷயத்தில் இருந்து தான் அவனுக்கு புரிய வருது. அப்பொழுது யாக்கோபு கேட்குறான். 29 ஆதியாகமம் 25வது வசனத்தில், காலையில் ஏதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? அதாவது 7 வருஷம் ஆச்சு. யாரு? யாக்கோபு
வந்து 7வது வருஷத்துல தான் என்ன நடக்குது? திருமணம் நடக்குது. 7 வருஷம் ஆச்சு. அப்ப 7 வருஷமும் லாபானுடைய பிளான் என்ன தெரியுமா? இதுதான். ஆனா அது அவனால என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்க முடியல. அதனால யாக்கோபுக்கு 7 வருஷம் எப்படி போச்சா? 7 நாள் போச்சு, 7 நாள் போல போச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியல, எனக்கு நன்மை செய்ய லாபான் இப்படி எல்லாம் செய்யல. எனக்கு ஒரு வேலை தந்து, எனக்கு திருமணம் நடத்தி தந்து, இதெல்லாம் எனக்கு நன்மைக்காக பண்ணல, அவருடைய லாபத்துக்காக. ஏன் இப்படி பண்ணீங்க? ஆமே, எனக்கு ஏன் வஞ்சகம் பண்ணீங்க? ஒருத்தங்களால நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம மனசுல ஆழமா விழுந்துட்டுன்னு வைங்களேன், திரும்ப அதுல இருந்து கியூர் ஆகி வெளியே வர்றது என்பது ஒரு பெரிய சேலஞ்சான காரியம். இது இப்படி செஞ்சதை குறித்து லாபான் கொஞ்சம் கூட என்ன செய்யல தெரியுமா? வருத்தப்படலை. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? மகனை போட்டுடா, எனக்கு வேற வழியே தெரில, சாரி. உண்மை இல்லை. மூத்தவா இருக்கும்போது இளையவளை கொடுப்போம். இவ்விடத்து வழக்கம் இல்லை, எங்கள் கேரக்டரே இப்படி தான், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இது எங்கள் வழக்கம் கிடையாது. நீ இவளுக்காக இன்னும் 7 வருஷம், இவ்வளோ சிம்பிள். அப்போ இவனுக்கு லாபமும் ஆச்சு, காரியமும். இது யாக்கோபை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே ஏமாற ஆரம்பிச்சிட்டேன்.